ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் ரோட்டில் இருக்கோம். பவானி டு மேட்டூர் ரோடு. பவானியிலேருந்து புறவழிச்சாலை, அதாவது அவுட்ரு பைபாஸ் போட்டிருக்காங்க. அதோட வீடியோ தான் இப்போ நம்ம காட்ட போகிறோம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்போ போகிறோம். திருப்பூருக்கு 63 கிலோமீட்டர் ஆமாம். பவானி பவானி ரோடு. இது வந்து மேட்டூர் போகிற ரோடு. ஊராட்சி கோட்டை மலை. கோயம்புத்தூர் போகிறது, இது போகிறது எல்லாமே இந்த பவானிக்குள்ளே ஊருக்குள்ளே தான் போகுது. ஊருக்குள்ளே வந்து ரொம்பவே போக்குவரத்து நெரிசலாக இருக்குது. இங்கே கூடுதுறையில் விசேஷம் நடக்கும்போதும் மற்ற இது நடக்கும்போதும் ரொம்ப போக்குவரத்து நெரிசல் வரும். இங்கே பவானி போக்குவரத்து நெரிசல் ஆச்சுன்னா குமரப்பள்ளியும் அதிகமாக பாதிக்கப்படும். ஏன்னா இதில் வர பவானியில் வந்து கூடுதுறையில் விசேஷம்னா உடனே ரோடுகள்லாம் கட் பண்ணிடுவாங்க. குமரப்பள்ளத்தில் தான் வண்டி வந்துடுவாங்க. அதனால் இந்த ரோடு வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த வேலை முடிஞ்சு இந்த பக்கம் வண்டி விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பவானி குமாரமே 2 ஊர்லேயுமே வந்து போக்குவரத்து நெரிசல் வந்து கண்டிப்பாக கம்மியாகும். அது கனரக வாகனங்கள் வந்து நிறைய வருது. மேட்டூர்லேருந்து அந்த சாம்பல் கொண்டு வர லாரிக்கு ரொம்ப அதிகம். அதனால் வந்து பவானிக்கும் இடைஞ்சல் தான், குமரப்பள்ளத்துக்கு இடைஞ்சல் தான். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா பவானி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த ஊராட்சி கோட்டை மலை கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் கிட்ட வரும். இந்த ஊராட்சி கோட்டை மலைக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த அவுட்ரு பைபாஸ் வந்து ஜாயிண்ட் ஆகுது. பட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வழித்தடம் தான் இது. நான் நண்பன் சொன்ன மாதிரி பண்டிகை காலங்களில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பெரிய பெரிய ட்ரக்ஸு வண்டி எல்லாமே வரும். அப்போ வரும்பொழுது ஏகப்பட்ட டிராஃபிக் ஜாம் ஆகும். இந்த அவுட்ரு பைபாஸ் போட்டதுனால பார்த்திங்கன்னா மேட்டூர்லேருந்து வர பெரிய பெரிய லாரியும் சரி, கனரக வாகனம் சரி, காரில் போகிறவங்க எல்லாமே, கோயம்புத்தூர் போகிறவங்க எல்லாமே இந்த அவுட்ரு பைபாஸில் போய் நீங்கள் அப்படியே லட்சுமி நகரில் போய் ஜாயின் பண்ணிடலாம். இதோட வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கீங்க. இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 4 இணைப்பு சாலை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்தியூருக்கும் போகலாம். அதுக்கடுத்த இணைப்பு சாலையில் பார்த்தீங்கன்னா பெருந்தலையூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கும் போகலாம். அதுக்கடுத்தது வந்து ஜம்பை ஆப்பக்கூடல் அந்த ரோடு. அதுக்கடுத்தது கவுந்தப்பாடி. எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஊருக்கு போகிற வழியாக தான் இருக்குது எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இணைப்பு சாலைக்கிட்ட வந்துவிட்டோம். லெஃப்ட் சைடில் பவானி, ரைட் சைடில் அந்தியூர் போகிற ரோடு. அந்த ரவுண்டான இது தான். வேலையெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இது ஒன்று அந்தியூர் போகிற ரோடு, இது பவானி போகிற ரோடு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த இணைப்பு சாலைக்கு வந்தாச்சு. இந்த ரோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா பவானியிலேருந்து காடையாம்பட்டி ஆப்பக்கூடல் போகிற ரோடு. ஆப்பக்கூடல் மட்டும் இல்லாமல் ஜம்பை, தலவாப்பேட்டை, அத்தானி, ஆப்பக்கூடல், கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ரோடு சத்தியமங்கலம் வரைக்கும் போகுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த பாலத்துக்கு வந்துட்டோம். பாலம்னு பார்த்தீங்கன்னா பவானி ஆறு வரக்கூடிய பாலம். இந்த பாலம் வேலையாகிட்டு இருக்கனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸ் ரோடு இவ்வளோ தூரம் டிலே ஆகிட்டு இருக்குது. பட் கிட்டத்தட்ட 90% ஒர்க்ஸ் அந்த பாலமெல்லாம் முடிச்சிட்டாங்க. இன்னும் வந்து அந்த பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. அது இல்லாமல் வந்து நடுவில் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. எடுக்கிறேன். பவானி ஆறு. பவானி ஆறு சின்ன ஆறு. பவானி ஆறு இருக்குது. ஆமாம். ஆமாம், இந்த தண்ணி தான் அங்கே அப்படி போகுதுல்ல. பாலம்லாம் வேலை ஆயிடுச்சு. இன்னும் வந்து போக்குவரத்துக்கு முறையான அனுமதி இல்லாமல் இருக்குது. போக்குவரத்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா அவுட்ரு பைபாஸ் பக்கா அங்கே மாதிரி ஊராட்சி கோட்டை தெரியுது. கரெக்டாக மலைக்கு முன்னாடியே வந்து ஜாயிண்ட் ஆகுது இந்த பைபாஸு. மேக்ஸிமம் 2 வீலர் காருக்கு டைம் அனுமதிக்கிறாங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆக்சுவலாக காளிங்கம்பாளையம் சொல்லுவாங்க பவானி. அங்கேருந்து எலவமலை ரோடு, இங்கேருந்து பெருந்தலையூர் போகிற ரோடுன்னு வச்சுங்களேன். லெஃப்ட் சைடில் நான் ஆக்சுவலாக காமிச்சிருப்பேன். லெஃப்ட் சைடில் பவானி ரோடு, ரைட் சைடில் பெருந்தலையூர் ரோடு. அங்கே போய் ஜாயின் ஆகும். இதுலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக மறுபடியும் இன்னும் போகணும். போனால் அடுத்த ஜங்ஷன் மாதிரி இன்னொரு ரோடு வருது. பட் ஏரியா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இயற்கை தான், ஃபுல்லாக விவசாயம் தான். பட் பார்த்திங்கன்னா ரோடே சூப்பராக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ அமைதியாக இருக்கும் ரோடு. நல்லா இருக்குது, இயற்கை சார்ந்த ஒரு பைபாஸ் ரோடுனே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க, நேம் போர்டு. அதுவும் என்ன தோணுக்கு போகணும்னு சொல்லி போய் பார்க்கணும். பெருந்தலையூருக்கு ஆப்போசிட் ரோடு தான் அது. அப்புறம் மேட்டூர், கிருஷ்ணகிரி, காளிங்கம்பாளையம், பவானி இந்த சைடு போகிறது. பெருந்தரையூர் ஆப்பக்கூடல் வழி, மேட்டூர், பவானி, கிருஷ்ணகிரி வழி, இந்த பக்கம் காளிங்கராயம்பாளையம். மயில் 14 கிலோமீட்டர் ஈரோடு போட்டிருக்கு. நம்ம ரிட்டன் போனோம் அப்படின்னா அந்தியூருக்கு 19 கிலோமீட்டர். நல்லா இருக்கு இடம். ஆமாம், அப்புறம் இந்த வந்து பங்கு வரணும். ஈரோடு, ரைட் சைடில் கவுந்தப்பாடி, பவானி, அதெல்லாம் அங்கே போகலாம். பவானி கோவில் லெஃப்ட் சைடு இதான் ஈரோடு, கோயம்புத்தூர். ரைட் சைடில் நாலாவதோட கனெக்டிங் ஏரியா. ஆனால் நம்ம கவுந்தப்பாடு ரோடு போகிறோம், இங்கே வந்துருச்சா? வேறு வந்துட்டு பக்கத்துலேயே வந்துட்டோம். ரொம்ப பக்கமாக இருக்கேன். ஏதோ வந்துருக்கோம். இல்லை, இந்த இடம் நம்ம ரெகுலராக போகும்போது பார்க்குற இடம் வசந்து. இதான்ப்பா மெயின் இது. இதான் கவுந்தப்பாடி, கவுந்தப்பாடி ரோடு. ரைட்டாக போனால் ஈரோடு, இது போனால் காளிங்கராயம்பாளையம், காளிங்கம்பாளையம், பவானி போகணும். பவானிக்கு அப்புறம் நம்மளே இதெல்லாம் இதில் போய்க்கலாம். லட்சுமி நகர், இதில் தான் போய் ஹோட்டலில் போய் ஜாயின் ஆகும். போர்டு போட்டுருக்காங்க, பார்த்துக்கலாம். கட் பண்ணி திரும்பிக்கிறேன். சூரிய ஒளியில் கொஞ்சம் இருக்கும். கவுந்தப்பாடி லெஃப்ட் சைடில் போனால் கோபிச்செட்டிப்பாளையம், நேராக போனால் மேட்டூர், தருமபுரி, இந்த சைடு பவானி, ரங்கமேஸ்வரர் கோயில். இங்கே வந்து ஸ்பீடு வந்து 40 கிலோமீட்டர் தான் ஸ்பீடு. ஆமாம், பயங்கரமாக இருக்குது. சினிமா படத்தில் வர மாதிரியே அந்த ஆக்சுவலாக ஒரு படத்தில் அந்த திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கும். அந்த மாதிரியே இருக்குது. நிறைய படத்தில் சாமி படத்துலேருந்து எல்லாம் படத்தில் வரும். இந்த இல்லை, சிங்கம் படத்தில் வரும். சூரிய ஆனது போகிற மாதிரி சிங்கம் அந்த மாதிரி எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்கப்பா. ஸ்பீடாக வரவங்களாம் பறந்து தான் முடியாது. வரதுக்கு சிட்டிக்குள்ள போது வந்தால் அரை மணி நேரம் ஆகிடும். வந்தோம்னா வெயில் போனால் 10 நிமிஷம் தான். நேபாளம் தெரியுது பாருங்க, வந்தாச்சு. போய் தான் போகணுமா?
லெஃப்ட்டில், ஈரோடு பார்த்தீங்கன்னா போய் சுற்றிட்டு வரணும், லட்சுமி போய் சுற்றிட்டு இப்படி கொண்டு வரணும். கொச்சின் பார்த்தீங்கன்னா அப்படியே யூட்டர்ன் போட்டு வரணும். இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு 100 கிலோமீட்டர் போட்டிருக்கு, மேட்டூருக்கு 45 கிலோமீட்டர். இது என்ன இந்த இடமா இது? லட்சுமி தாண்டி அந்த ஈரோடு கோணம் வைக்க போகிறோம். சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம திரும்ப முடியாது, இது திரும்ப முடியாது. நம்ம சர்வீஸ் ரோட்லேயே போய் தான் அப்படி லட்சுமி போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோம். இப்போது கரெக்டாக நீங்கள் முன்னாடி ஒரு பாலம் பார்க்கலாம், பிரிட்ஜு. அந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடும் போகலாம், சித்தோடு போய் நீங்கள் போகலாம். பட் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், கொச்சின் அந்த பைபாஸோட மேம்பாலம். இதற்கு கீழே பார்த்திங்கன்னா நேர் ஆப்போசிட்டில் தான் வந்து ஈரோடு போகிற வழி. அது என்ன சொல்லுவாங்கன்னா கோணை வாய்க்கால் அப்படிம்பாங்க. அங்கே ஈரோடுக்கு அகராரத்து வழியாக போகிற வழி. இப்போ ஆப்போசிட்டில் பஸ் எல்லாம் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சேலம் வழி. இப்போ இந்த பஸ்ஸு வருங்க, மஞ்சள் கலர் பஸ் முன்னாடி வருது பார்த்தீங்களா, இது வந்து ரைட் சைடில் லட்சுமி நகர்லேருந்து வந்து திரும்பி மேட்டூர் போகிறதுக்கு புறவழிச்சாலையில் போகிறதுக்காக தான் இங்கே வந்து திரும்பிட்டு வந்துட்டுருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கே திருப்பி பஸ் உள்ளே போயிட்டுருக்கு. பட் ரொம்ப யூஸ்ஃபுல் தான். நான் போகுமான்னு தெரியல. பட் இவங்க ஒருவேளை நடுவுலேயே வேறு ஊருக்கு போகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா அங்கே பஸ்ஸு போகிறதுக்காக தடம் இல்லை, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த இடம் வந்து கரெக்டாக கோணவாய்க்கால் பாலத்துக்கு அடியே வந்து ஆக்சுவலாக அந்த ரோடு வந்து இப்படி வரவங்களும் கிடையாது. மேட்டூர் அங்கேருந்து வரவங்க தான் அந்த ரோடு அவுட்டர் பைபாஸ். அங்கேருந்து வரவங்க அவுட்டர் பைபாஸ். அங்கேருந்து வந்து அவுட்டர் பைபாஸ். அவங்க ஆக்சுவலாக வழி தெரியாமல் போயிட்டு இருப்பாங்க, தெரியுதா? அதாவது இந்த பக்கம் வரவங்க இதுக்குள்ளே பூந்துக்குவாங்க. ஆமாம், அவங்க மேட்டூர்லேருந்து வர வண்டிக்கெல்லாம் பவானிக்குள்ளே பூந்து, ஏன்னா பவானிக்குள்ளே வந்து ரோடு 1 வே. ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன்.